Hi students, welcome to BIMI Max 10th standard Max 8th chapter Statistics and Probability example 8.12 பார்க்க போகிறோம். The marks scored by the students in a slip test are given below. Find the standard deviation of their marks. அவங்களோட standard deviation கேட்டிருக்கிறாங்க. XF கொடுத்துருக்குறாங்க. assumed mean வந்து 8. அது வந்து இந்த சென்டர் மிட் வேல்யூ தான். இது ரெண்டு கீழே இந்த ரெண்டு நம்பர் விட்டுட்டோம்னா இந்த சென்டரில் இருக்கிற 8 தான் மிட் வேல்யூ ஏ அஸ்யூம்டு மீன். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கிறோம், எஃப் எழுதிக்கிறோம், சம்மேஷன் எஃப் தான் கேபிட்டல் என். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 29. அடுத்தது இது டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் வந்து 4, ஏ வந்து 8. அப்போ 4 மைனஸ் 8 வந்து மைனஸ் 4. இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணி 8க்கு முன்னாடி வந்து மைனஸ் சைன் இருக்கும், மைனஸ் போடணும். இப்போ மைனஸ் 4. 6 மைனஸ் 8 வந்து மைனஸ் 2. 8 மைனஸ் 8 0. 10 மைனஸ் 8 2. 12 மைனஸ் 8 4. அடுத்தது டி ஸ்கொயர் எஃப்டி ஸ்கொயர். இது எஃப், இது டி. எஃப் இன்ட்டு டி, அது எஃப்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 7 into 4 28. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 7 into minus 4 minus 28. 3 into minus 2 minus 6. 5 into 0 0. 9 into 2 18. 5 into 4 20. இப்போ இதை வந்து ஆட் பண்ணோம்னா 4 வரும். இதை ஆட் பண்ணோம்னா 34 வரும். இங்கே 34, இது வந்து 38, இது வந்து 34, இது 38. இப்போ 38ல் 34 போச்சுன்னா 4. நெக்ஸ்ட்டு எஃப்டி ஸ்கொயர், எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். இது வந்து எஃப். இப்போ டி ஸ்கொயர் வந்து இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம், டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ டி ஸ்கொயருக்கு மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 16. அவங்க டி ஸ்கொயர் கொடுக்கல, நம்ம போட்டுக்கலாம் டி ஸ்கொயர்னு போட்டு. இங்கே மைனஸ் 4 இன்ட்டு 4 மைனஸ் 16. minus 2 into minus f into 2 7 into minus 4 4 minus 4 into 4 வந்து டி ஸ்கொயர் அவங்க கொடுக்கல, நம்மளே டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். minus 4 into minus 4 16. minus 2 into minus 2 4. 0 square 0. 2 square 4. 4 square 16. அடுத்தது f into d. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 28, இது 6, இது 5 into 0 0, இது 18, இது 0. இது பண்ணோம்னா இங்கே ரிமைண்டர் 4 வரும். நெக்ஸ்ட்டு எஃப்டி ஸ்கொயர், எஃப் இன்ட்டு இந்த டி ஸ்கொயர். 7 into 16. 7 into 16 வந்து 112. 3 into 4 12. அடுத்து 5 into 0 0. 9 into 4 36. 5 into 16 80. இப்போ எஃப்டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் அவங்க கொடுக்கல, நம்மளே டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணிக்கணும், பண்ணால் இந்த வேல்யூ. இப்போ எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர், இது எஃப், இது டி ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்போ எஃப்டி ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 240. சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் வந்து 240 கண்டுபிடிச்சிருக்கிறோம். டிவைடட் பை 29 மைனஸ் 4 பை 29 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது ரெண்டையும் 16 ஆயிரும். அப்புறம் இது வந்து 29 into 29. இந்த 29 into 29 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய நம்பராக வரும், அதனால் நம்ம இந்த 29 into 29 அப்படி வச்சுக்கிறோம். இங்கே 29 into 29. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 29 இருக்குது, இங்கே 29 into இன்னொரு 29 இருக்குது. இப்போ இதையே நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். எப்போவுமே பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக எடுப்போம். இது வந்து இதால் டிவைட் ஆயிரும், அதனால் நம்ம இந்த பெரிய நம்பரை எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 29 into 29 எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா இப்போ இங்கே இதுக்கு வந்து இன்னொரு 29 இருந்ததுன்னா இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இதை வந்து மேலே ஏந்து நம்ம 29ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த 240 into 29
மைனஸ் இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 29 இன்ட்டு 29. இது புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இங்கே வந்து ஸ்கொயர்னு இருக்குது இங்கே, அதனால் இது 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 வந்துடும். இங்கே 29 ஸ்கொயர் வந்து 29 இன்ட்டு 29 தான். நம்ம அதை ஸ்கொயர் பண்ணாமல் அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கிறோம், 29 இன்ட்டு 29 வச்சுக்கிறோம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா பெரிய நம்பராக வரும், அதனால் நம்ம இதையே அப்படியே 29 இன்ட்டு 29 வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதற்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த பெரிய நம்பரை எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இன்னொரு 2 29 இருக்குது. அப்போ இது கூட இன்னொரு 29 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். அப்போ இங்கே வந்து 240 கூட இன்னொரு 29 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 16, இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 29 இன்ட்டு 29 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 29 இன்ட்டு 29 மல்டிப்ளை பண்ணோம்னா 841 வருது. இங்கே 240 இன்ட்டு 29, 240யும் 29யும் மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 240 இன்ட்டு 29 இதை மல்டிப்ளை பண்ணால் 9 2 0 0, 9 4 சார் 36, ரிமைண்டர் 3, 9 2 சார் 18 + 3 21, 2 பண்ணால் 2 இன்ட்டு 0 0, 2 4 சார் 8, 2 2 சார் 4, ஆட் பண்ணோம்னா 0 6 9 6, அப்போ 6960 வந்திருக்கு. மைனஸ் இந்த 16 இருக்குது, 16 மைனஸ் பண்ணோம்னா 6944, 10ல் 6 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 4, இங்கே 9, இது 6, அப்போ 6944 டிவைடட் பை இந்த 29 இன்ட்டு 29, 29 29 மல்டிப்ளை பண்ணால் 9 9 சார் 81, ரிமைண்டர் 8, 9 2 சார் 18 + 8 26, 2 9 சார் 18, ரிமைண்டர் 1, 2 2 சார் 4 + 1 5, இப்போ 1 8 + 6 4, 14, ரிமைண்டர் 1, 3 + 5 8, இப்போ 841. இப்போ இந்த 6944 பை 841க்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் கண்டுபிடிச்சோம்னா டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் 6944 டிவைடட் பை இந்த 841, இதை டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 8 டைம்ஸ் போட்டோம்னா 8 1 is 8, 8 4 சார் 32, ரிமைண்டர் 3, 8 8 சார் 64 + 3 67. இப்போ இது மைனஸ் பண்ணால் 14ல் 8 போச்சுன்னா 6, 4ல் 2 போச்சுன்னா 3ல் 2 போச்சுன்னா 1, இங்கே 8ல் 9ல் 7 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். சேர்த்துனோம்னா பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டோம்னா பாருங்கள் 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 1 is 5, 5 4 சார் 20, ரிமைண்டர் 2, 5 8 சார் 40 + 2 42, மறுபடியும் மைனஸ் பண்ணால் 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 7ல் 2 போச்சுன்னா 5, இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கலாம். இப்போ 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 1 is 6, 6 4 சார் 24, ரிமைண்டர் 2, 6 8 சார் 48 + 2 50, இது இன்னும் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு இதுவே போதும். அப்போ 8.256 வந்துடுச்சு. இப்போ இது வந்து இங்கே லாஸ்ட் நம்பர் வந்து 6 5க்கு மேலே இருக்கனால இங்கே முன்னாடி நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 8.26ன்னு வரும். இப்போ இந்த ரூட் ஆஃப் இந்த 8.26க்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். 8.26 வந்துடுச்சுங்களா? இந்த 8.26 ரூட் கண்டுபிடிக்கலாம். இங்கேயே போட்டிருக்கேன், இருந்தாலும் நோட்டில் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். 8.26 இதுக்கு ரூட் எடுத்தோம்னா பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ், இந்த பக்கம் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இது எடுத்துக்கிறோம். இப்போ 2 2 சார் ரெண்டும் சேம் நம்பராக எடுக்கணும். அப்போ 2 2 சார் 4, 8ல் 4 போச்சுன்னா 4, பாயிண்ட் வச்சுக்கிறோம். மறுபடியும் இந்த 2 டிஜிட்டு கீழே இருக்கணும்னா 26, 426 ஆச்சு. இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4, இங்கே 426 இருக்குது. இங்கே 8 போட்டோம்னா 8 8 சார் 64, ரிமைண்டர் 6, 8 4 சார் 32 + 6 38. இப்போ இது மைனஸ் பண்ணால் 6ல் 4 போச்சுன்னா 2, 6ல் 4 போச்சுன்னா 2, 12ல் 8 போச்சுன்னா 4, இங்கே 3ல் 3 போச்சுன்னா 0. அடுத்தது இந்த 28 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா 8 2 சார் 16, ரிமைண்டர் 1, 2 2 சார் 4 + 1,
5. இப்போ 56 வந்திருக்கு. இப்போ இது கூட நம்மளுக்கு 7 டைம்ஸ் போடலாம். 7 டைம்ஸ் போட்டோம்னா 7 7s are 49, ரிமைண்டர் 1, 7 6s are 7 7s are 49, ரிமைண்டர் 4, 7 6s are 42 plus 4 46, ரிமைண்டர் 4, 7 5s are 35 plus 4 39. இப்போ இதில் மைனஸ் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் பண்ணோம்னாலும் அது போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த 2.87 போதும். அப்போ அதுதான் ஆன்சர். திஸ் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதனால் 2.87 இங்கே அப்ராக்சிமேட்லி போடணும். ஏன்னா அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கல, இவ்வளோ தான் வந்திருக்கு 2.87. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் போட்டு பாருங்கள். இதில் வெறும் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி லாங் டிவிஷன் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சம்லேயும் அவங்க ஏதாவது பர்டிகுலராக அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடில் தான் சம்ஸ் போடணும். இல்லைன்னா நார்மலாக நம்ம போடுற மெத்தட் வச்சு போட்டுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.